அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பர் உம்மில் நடந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பர் உம்மில் நடந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கல்வாரி பலிகளை இணைந்து இறைவன் ஆசிரை பெறவும், இறைவன் நமக்கு செய்த எல்லா விதமான நன்மைகளை நினைத்து பார்த்து இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இந்த கல்வாரி பலியிலே பக்தியோடு பங்கெடுப்போம். இறைவன் நம்மை தொடர்ந்து வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார். நம்மை அழைத்தவர் ஒருபோதும் நம்மை கைவிடுவதில்லை. நாம் அஞ்சாமல் துணிந்து இறைவனுக்காக பணியாற்றக்கூடியவர்களாக நாமே மாற்றிக்கொள்ள வேண்டும். நம்முடைய அழைப்பிற்கு ஏற்ப நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வை அமைத்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதற்கு தூய ஆவியானவர் நமக்கு துணையாக இருந்து நம்மை வழிநடத்துவார் என்கின்ற சிந்தனைகளோடு இந்த வழிபாட்டிலே நாம் பக்தியோடு பங்கெடுப்போம். நாம் செய்த தவறுகள் குற்றங்கள் அனைத்திற்காகவும் மனம் வருந்தி இறைவனிடத்திலே மன்னிப்பை வேண்டுவோம். இயலாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்னை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். இயலாமல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிறைவான வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமீன். நொறுங்கியோரை நலமாக்க அனுப்பப்பட்ட ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த தெய்வீக ஆயனே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்காக தந்தையிடம் பரிந்து பேசும் ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். ஆதலால் பாஸ்கா விழாவினை கொண்டாடிய நாங்கள் உமது அருளால் அவற்றை எங்கள் வாழ்விலும் செயலிலும் கடைபிடிக்க செய்வீராக. உம்மோடு தூயாவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். பவுல் ரோமையில் தங்கி இறை ஆட்சியை குறித்து பறைசாற்றி வந்தார்.
திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து முதல் வாசகம். அதிகாரம் 28, இறை வார்த்தைகள் 16 தொடங்கி 20 முடிய மற்றும் 30 தொடங்கி 31 முடிய. ரோமையில் தனி வீட்டில் தங்கியிருக்க பவுல் அனுமதி பெற்று கொண்டார். ஆனால் படைவீரர் ஒருவர் அவரை காவல் காத்து வந்தார். 3 நாட்களுக்கு பின் பவுல் யூத முதன்மை குடிமக்களை தம்மிடம் வரவழைத்தார். அவர்கள் வந்து கூடிய பின் அவர்களை நோக்கி, சகோதரரே, நான் நம்முடைய மக்களுக்கு எதிராகவோ மூதாதையரின் மரபுகளுக்கு எதிராகவோ எதுவும் செய்யவில்லை. எனினும் எருசலேமில் நான் கைது செய்யப்பட்டு ரோமையரிடம் ஒப்புவிக்கப்பட்டேன். அவர்கள் என்னை விசாரித்த போது மரண தண்டனைக்குரிய குற்றம் எதுவும் என்னிடம் காணாததால் என்னை விடுதலை செய்ய விரும்பினார்கள். யூதர்கள் அதனை எதிர்த்து பேசிய போது நான் சீசர் என்னை விசாரிக்க வேண்டும் என்று கேட்க வேண்டிய கட்டாயத்திற்கு உள்ளானேன். ஆனால் என் இனத்தவருக்கு எதிரான குற்றச்சாட்டு எதுவும் என்னிடம் இல்லை. இதனால் தான் நான் உங்களை கண்டு பேசுவதற்கு அழைத்தேன். இஸ்ரேல் மக்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கையின் பொருட்டு நான் விலங்கிடப்பட்டுள்ளேன் என்றார். பவுல் அங்கு 2 ஆண்டுகள் முழுவதும் தாம் வாடகைக்கு எடுத்த வீட்டில் தங்கியிருந்தார். தம்மிடம் வந்த அனைவரையும் வரவேற்று இறையாட்சியை குறித்து பறைசாற்றி வந்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி முழு துணிவோடு தடை ஏதுமின்றி கற்பித்து கொண்டிருந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 11 பல்லவி. ஆண்டவரே, நேர்மையாளர் உமது திருமுகத்தை காண்பார்கள். ஆண்டவரே, நேர்மையாளர் உமது திருமுகத்தை காண்பார்கள். ஆண்டவரே, நேர்மையாளர் உமது திருமுகத்தை காண்பார்கள். ஆண்டவர் தம் தூய கோவிலில் இருக்கின்றார். அவரது அரியணை விண்ணுலகில் இருக்கின்றது. அவர் கண்கள் உற்று நோக்குகின்றன. அவர் வழிகள் மானிடரை சோதித்தருகின்றன. ஆண்டவரே, நேர்மையாளர் உமது திருமுகத்தை காண்பார்கள். ஆண்டவரே, நேர்மையாளர் உமது திருமுகத்தை காண்பார்கள். ஆண்டவர் நேர்மையாளரையும் பொல்லாரையும் சோதித்தருகின்றார். வன்முறையில் நாட்டம் கொள்வோரை அவர் வெறுக்கின்றார். ஏனெனில் நீதியுள்ள ஆண்டவர் நீரிய செயல்களை விரும்புகின்றார். அவர் தம் திருமுகத்தை நேர்மையாளர் காண்பர். ஆண்டவரே, நேர்மையாளர் உமது திருமுகத்தை காண்பார்கள். ஆண்டவரே, நேர்மையாளர் உமது திருமுகத்தை காண்பார்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
அல்லேலூயா. துணையாளரை உங்களிடம் அனுப்புவேன். உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதின செய்திலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் பேதுரு திரும்பி பார்த்தபோது இயேசுவின் அன்பு சீடரும் பின்தொடர்கிறார் என்று கண்டார். இவரே இரவு உணவின் போது இயேசுவின் அருகில் அவர் மார்பு பக்கமாய் சாய்ந்து கொண்டு, ஆண்டவரே, உம்மை காட்டி கொடுப்பவன் எவன் என்று கேட்டவர். அவரை கண்ட பேதுரு இயேசுவிடம், ஆண்டவரே, இவருக்கு என்ன ஆகும் என்று கேட்டார். இயேசு அவரிடம், நான் வரும் வரை இவன் இருக்க வேண்டும் என நான் விரும்பினால் உனக்கு என்ன? நீ என்னை பின்தொடர்ந்து வா என்றார். ஆகையால் அந்த சீடர் இறக்க மாட்டார் என்னும் பேச்சு சகோதர சகோதரிகளிடையே பரவியது. ஆனால் இவர் இறக்க மாட்டார் என இயேசு கூறவில்லை. மாறாக, நான் வரும் வரை இவன் இருக்க வேண்டும் என நான் விரும்பினால் உனக்கு என்ன என்றுதான் கூறினார். இந்த சீடரே இவற்றிற்கு சாட்சி. இவரே இவற்றை எழுதி வைத்தவர். இவரது சான்று உண்மையானது என நமக்கு தெரியும். இயேசு செய்தவை வேறு பலவும் உண்டு. அவற்றை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் நூட்களை உலகமே கொள்ளாது என கருதுகிறேன். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, பாஸ்கா காலத்தினுடைய இறுதி காலத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். பாஸ்கா காலம் 7வது வாரம் நாளை தூய் ஆவியானவருடைய பெருவிழாவோடு முடிவு பெற்று ஆண்டின் பொது காலத்தை தொடங்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலே விவிலியத்தினுடைய 2 மகத்தான புத்தகங்கள் முடிவுக்கு வருகிற ஒரு நிகழ்வை தான் இன்று நாம் வாசிக்க கேட்டோம். முதல் வாசகத்திலே திருத்தூதர் பணி கடைசி அதிகாரம் கடைசி வசனத்தை வாசித்தோம். அதே போல் யோவான் நற்செய்தியிலே கடைசி அதிகாரத்திலே கடைசி பகுதிகளை நாம் வாசிக்க கேட்டோம். இந்த 2 புத்தகங்களினுடைய இறுதியிலும் ஒரு முக்கியமான செய்தியை இந்த பாஸ்கா காலத்தினுடைய இறுதி நாளாகிய இன்று நமக்கு இறைவன் தரக்கூடியவராக இருக்கிறார். புனித பவுல் ரோமையில் சங்கிலிகளால் பிணைக்கப்பட்டிருந்தாலும் தைரியமாக அவர் நற்செய்தியினுடைய வார்த்தையை, கடவுளுடைய வார்த்தையை தொடர்ந்து போதிக்கக்கூடியவராக, எந்த விதமான தடைகளை கண்டும் பயந்து விடாமல் தொடர்ந்து போதிக்கக்கூடிய ஒரு மனிதராக இருப்பதையும், புனித பேதுரு யோவானை பற்றிய ஒரு கேள்வியை இயேசுவிடத்தில் கேட்டபோது, பிறரை பற்றி நீ ஏன் கவலைப்படுகிறார், நீ என்னை பின்பற்றி வா என்கின்ற ஒரு செய்தியையும் இந்த நற்செய்தி நமக்கு அழகாக சுட்டிக்காட்டி, பிறரோடு ஒப்பிடுவதை நாம் நிறுத்தி பிறரை குறை சொல்வதை நிறுத்தி கொண்டு இயேசுவை உண்மையான சீடர்களாக பின்பற்றி வாழக்கூடியவர்களான வாழ்வை மட்டுமே நாம் பார்க்க வேண்டும் என்கின்ற ஒரு அழகான சிந்தனையை தான் இன்றைய வழிபாடு நமக்கு தரக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய முதல் வாசகத்திலே புனித பவுல் ரோமையில் வீட்டு காவலிலே அடைக்கப்படக்கூடியவராக இருக்கிறார். அவர் ஏதோ ஒரு தவறை செய்தது போல, தவறை செய்யாத ஒரு சூழ்நிலையிலும் கூட ஒரு குற்றவாளியை போல அவரை விலங்கிலிட்டு அவரை வீட்டுக்குள் அடைத்து வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அவர் என்ன செய்யக்கூடியவராக இருக்கிறார்? ஒரு கசப்புணர்ச்சி கொள்கிறாரா? நான் ஏன் இப்படிப்பட்ட கடவுளுடைய பணிகளை செய்து கொண்டிருக்கிற போதும் கூட எனக்கு இப்படிப்பட்ட சோதனைகள் எல்லாம் வரக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லி ஒரு கசப்புணர்வு கொள்ளக்கூடியவராக இருக்கிறாரா? அல்லது நற்செய்தி அறிவிப்பதை நிறுத்திவிடலாம்,
இப்படி நற்செய்தி அறிவிப்பதை நான் பண்ணி கொண்டிருப்பதால் தான், அல்லது நற்செய்தி அறிவிப்பை நாம் கொடுத்து கொண்டிருப்பதால் தான் எனக்கு இப்படிப்பட்ட துன்பங்களும் வேதனைகளும் வந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி அவர் நற்செய்தி அறிவு பணியை நிறுத்தி விடுகிறாரா? அல்லது கடவுளை குறை சொல்லக்கூடியவராக, நான் கடவுளுக்காக மட்டுமே, இயேசுவை பற்றி மட்டுமே நான் அறிவிக்கக்கூடியவனாக இருக்கிறேன், அப்படி இருந்தும் எனக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம், பிரச்சனைகள் எல்லாம் வருகிறது என்று சொல்லி அவர் குறை சொல்லக்கூடியவராக, கடவுளை குறை சொல்லக்கூடியவராக இருக்கிறாரா என்று பார்த்தால் இல்லை. அவருக்கு அரச புணர்ச்சியோ நற்செய்தி அறிவிப்பணியோ நிறுத்திவிடவோ அல்லது கடவுளை குறை சொல்லக்கூடிய ஒரு மனநிலையில் அவர் இல்லாமல், அவர் அழகாக நற்செய்தி பகுதியில் இந்த முதல் வாசகத்தில் அழகாக சொல்லப்படுகிறது, தம்மிடம் வந்த அனைவரையும் அவர் வரவேற்று கடவுளின் அரசை துணிவோடு பறைசாற்றக்கூடியவராக, அவர் தொடர்ந்து அந்த நற்செய்தி பணியை ஆற்றுவதற்கான ஒரு வாய்ப்பை அந்த விலங்கிலிடப்பட்ட போதும் கூட அவர் சுதந்திரமான உள்ளத்தோடு அவர் செய்யக்கூடியவராக இருக்கிறார். அவர் விலங்கிட்டப்பட்ட போதும் கூட அவர் தோல்வியுற்றதாக அவர் நினைக்கவில்லை, மாறாக அந்த தோல்வியையும் அவர் வெற்றியாக மாற்றக்கூடிய ஒரு நிகழ்வை தான் இன்றைய முதல் வாசகம் அழகாக நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. ஒரு ஊரிலே ஒரு வேதியர் அழகான பணிகளை அந்த மக்களுக்காக ஆலயத்திலே பல ஆண்டுகளாக பணி செய்து கொண்டிருந்த ஒரு வேதியர், மக்களை சந்திக்கின்ற போதெல்லாம் மகிழ்ச்சியோடு அந்த மகிழ்ச்சியின் ஒரு நிறைவை அந்த மக்களுக்கு கொடுக்கக்கூடியவராக, ஆறுதலான வார்த்தைகளின் வழியாக ஆலய பணிகளை செய்து கொண்டிருந்த அந்த வேதியர் பல ஆண்டுகளாக அந்த ஆலயத்திலேயே இருந்து பணி செய்து கொண்டிருந்த அந்த சூழ்நிலையிலே அவருக்கு ஒரு நோய் ஏற்படக்கூடியதாக இருக்கிறது. அந்த நோய் ஏற்பட்ட பிறகு அவரை வீட்டிலே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. காரணம், அவரை ஆலயத்திற்கு அழைத்து செல்வதற்கோ அல்லது ஆலயத்திற்கு சென்று அவர் பணி செய்வதற்கான ஒரு தைரியமோ அல்லது அவருக்கான உடல் தெம்போ அவரிடத்தில் இல்லாத ஒரு சூழ்நிலையில் அவர் ஆலயத்திற்கு செல்வதை நிறுத்தி விடுகிறார். வேறு ஒரு புது வேதியர் வந்து விடுகிறார் ஆலயத்திற்கு. பல்வேறு விதமான பணிகளை அந்த வேதியர் செய்து கொண்டிருக்கிறார். மக்கள் எல்லோரும் சொல்கிறார்கள், இவர் இப்படிப்பட்ட பணிகளை எல்லாம் செய்துவிட்டு இன்று ஓய்வு பெறுகிறார், அவர் ஓய்வு பெற்று இன்று வீட்டிலே இருந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லிக்கொண்டு அவர் படுக்கையில் இருக்கிற போதும் கூட 3 விதமான காரியங்களை அவர் செய்து கொண்டிருக்கிறார். ஒன்று, அவர் தன்னுடைய குடும்பத்திற்காக, அந்த ஊரில் உள்ள குடும்பங்களுக்காக ஜெபிக்கக்கூடியவராக இருந்தார். இரண்டாவது, தன்னை பார்க்க வந்த பிள்ளைகளுக்கு, தன்னை பார்க்க வந்த குடும்பத்து பெண்களுக்கு அல்லது ஆண்களுக்கு அவர் கிறிஸ்துவை பற்றி போதிக்கக்கூடிய நல்ல வார்த்தைகளை சொல்லி அவர் அந்த மக்களை கிறிஸ்துவின் பக்கம் இழுக்கக்கூடியவராக இருந்தார். சோகம் அல்லது கவலை, வேதனை என்று சொல்லி வந்த அந்த மக்களுக்கு அவர் ஆறுதலான வார்த்தைகள் வழியாக தேற்றக்கூடியவராக இருந்தார். படுத்துவிட்டார், அவர் எந்த விதமான பணிகளையும் அவரால் செய்ய முடியாது என்று சொல்லி கொண்டிருந்த அந்த ஊர் மக்கள் இன்று அவரை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு அவர் படுத்து இருந்தாலும் அவருடைய பணிகளை தொடர்ந்து ஆற்றக்கூடியவராக, அவர் ஆலயத்தில் செய்து கொண்டிருந்த பணி நிறைவு பெற்றிருந்தாலும் அவருடைய பணியை தொடர்ந்து ஆற்றுவதற்கான ஒரு வாய்ப்பை அவர் தேடி அந்த சோதனையான வேலைகளிலும் வேதனையான சூழ்நிலையிலும் கூட படுத்த படுக்கையாக அவர் இருந்தபோதும் கூட அவர் மரணத்திற்கான போராட்டங்களின் மத்தியிலும் கூட அவர் தன்னுடைய பணியை கிறிஸ்துவுக்காக ஆற்றக்கூடியவராக இருந்தார். அவர் இறந்த பிற்பாடு மக்கள் எல்லோரும் சொல்லக்கூடியவராக இருந்தார்கள், தடைகளை காட்டிலும் அவர் உடல் அளவிலே துன்பப்பட்டாலும் அவர் கடவுளுடைய பணியை தொடர்ந்து ஆற்றியவர் என்று சொல்லி அவரை புகழாரம் சொல்லக்கூடியவராக இருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை தான் இன்றைய முதல் வாசகம் அழகாக சுட்டி காட்டுகிறது. புனித பவுல் உடல் ரீதியாக கட்டுப்படுத்தப்பட்டிருந்தாலும், அவரை சங்கிலியால் வீட்டிலே அடைத்து வைத்திருந்தாலும் ஆவிக்குரிய ரீதியிலே அவர் வல்லமை உள்ளவராக செயல்படக்கூடியவராக இருந்தார். சில சமயங்களில் இன்று நாம் கூட, நான் வயதானவன், என்னால் எந்த விதமான காரியங்களும் செய்ய முடியாது, நான் ஏழை, எனக்கு கடவுளின் நற்செய்தி பணியை அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் என்னிடத்தில் இல்லை, நான் குருவானவராக இல்லை அல்லது அருட்சகோதரியாக இல்லை, நான் நோயாளியாக இருக்கிறேன், கல்வியற்றவனாக இருக்கிறேன் என்று சொல்லி பல நேரங்களிலே நாம் நம்மையே பல சூழ்நிலைகளுக்குள் நம்மை கட்டுப்படுத்தி கொண்டு இறைவனுடைய பலத்தை கேட்காமல் இருக்கிற நிலையிலிருந்து
அவர் நம்மை அழைத்திருக்கிறார் என்கின்ற உணர்விலிருந்து நம்மை நாமே பின்தண்டி செல்லக்கூடிய மனிதர்களாக பல நேரங்களிலே நம்மை நாமே தயங்கி நிலையிலே அவருடைய அழைப்பை ஏற்பதற்கு தயங்கி கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய இயேசு நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறார். அந்த அழைப்பில் நாம் தொடர்ந்து நிலைத்து நிற்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இந்த வேதியரும் தூய பவுலும் நமக்கு அழகாக கற்றுத்தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இந்த நற்செய்தியிலும் கூட ஒரு அழகான பகுதி, நிறைவு பகுதி யோவான் நற்செய்தி. இங்கு யோவான் என்று சொல்லப்படவில்லை என்றாலும் கூட அன்பு சீடர் என்கின்ற வார்த்தையின் வழியாக அவர் யோவான் என்பதை மறைமுகமாக நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. பேதுரு இந்த யோவானை பார்த்து, ஆண்டவரே இவர் என்ன செய்ய போகிறார், அவரை பற்றி நாம் என்ன செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு கேள்வியை பேதுரு யோவானிடத்திலே, அதாவது இயேசுவிடத்திலே யோவானை பற்றி கேட்கக்கூடியவராக இருக்கிறார். பேதுரு தனது வாழ்க்கையை மற்றொரு சீடனுடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். இயேசு அழகாக பதிலளிக்கிறார், உனக்கு என்ன கவலை, அதை பற்றி உனக்கு என்ன கவலை, நீ என்னை பின்பற்றக்கூடியவனாக இரு. உன்னை பற்றி நீ பிறரை பற்றி கவலைப்படுவதை நிறுத்திவிட்டு நீ என்னை பின்பற்றக்கூடியவனாக இரு. பல நேரங்களில் இன்றைய மனித இயல்பு அல்லது இயல்புக்குரிய ஒரு பிரச்சனை என்றால் பிறரோடு நம்மை ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஒரு விவசாயி அல்லது ஒரு விவசாயி இருக்கிறார் என்றால் அந்த விவசாயிகளுக்குள்ளான ஒரு வேறுபாட்டை அல்லது ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அழகான ஒரு நிகழ்வு எனக்கு ஞாபகத்திற்கு வருகிறது. இரு விவசாயிகள் ஒரு கிராமத்திலே அழகாக மகிழ்ச்சியோடு வாழக்கூடியவர்களாக இருந்தார்கள். பார்ப்பதற்கு நிறைவான ஒரு வாழ்வு அவர்களுக்கு எல்லாம் இருந்தது. அவர்களுக்கு விவசாயத்திற்கான நிலம் இருந்தது. அவர்கள் விவசாயம் செய்தார்கள். நிறைய பணங்களை சம்பாதிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். நிறைய 2 சக்கர வாகனங்களை, 4 சக்கர வாகனங்களை வைத்திருந்தார்கள். டிராக்டர்களை வைத்திருந்தார்கள். அவர்களுக்கான பார்க்கிற அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய பார்க்கிற எல்லா குடும்பங்களும் அவர்கள் மீது கண் வைக்கக்கூடிய அளவிற்கு அவர்கள் மகிழ்ச்சியாக வாழக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனால் ஒரு விவசாயி தன் பக்கத்து வீட்டு வயலுடைய, அதாவது இன்னொரு வசதியாக இருக்கக்கூடிய நபருடைய வயலை பார்த்து கொண்டு, அவனுடைய வயல் பச்சை பசேன் என்று இருக்கிறது, கிணறு ஆழமாக இருக்கிறது, கால்நடைகள் அதிகமாக இருக்கிறது, நம்மை விட அதிகமாக இருக்கிறது, சிறப்பாக பணி செய்யக்கூடியவர்களாக அவருடைய பணியாளர்கள் இருக்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லி அவன் தன்னை அந்த இன்னொரு விவசாயியோடு ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இன்னொரு விவசாயி அமைதியாக தன்னுடைய நிலத்திலே அவர் பணி செய்யக்கூடியவனாக இருக்கிறான். எதை பற்றியும் கவலைப்படவில்லை. கடவுள் எனக்கு கொடுத்திருக்கிறார், அந்த பணிகளை நான் நிறைவாக செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அமைதியோடு நிலையில் தன்னுடைய கடமைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு விவசாயியாக மற்றொரு விவசாயி இருக்கிறான். அறுவடையும் வருகிறது. 2 விவசாயிகளும் மகிழ்ச்சியான அறுவடை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இருவரும் சமமாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை. ஆனால் நான் சொன்ன அந்த முதல் விவசாயி அந்த மற்ற விவசாயியோடு ஒப்பிட்டு பார்த்த நபர் மனதிலே மகிழ்ச்சி இல்லை. இத்தனை சொத்துக்களும் இருவரும் சமமாக தான் சம்பாதிக்கிறார்கள். ஆனால் இந்த முதல் விவசாயிக்கு பிறரோடு ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகிற போது, என்னை விட அவன் அதிகமாக சம்பாதித்திருப்பானோ, அல்ல என்னை விட அதிகமாக அவன் நெல்களை சேர்த்து வைத்திருப்பானோ, அடுத்த அறுவடைக்காக அவன் இன்னும் அதிகமாக சேர்த்து வைத்து அதிக காரியங்களை செய்து விடுவானோ என்று சொல்லி தன்னை பிறரோடு ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய நிலையில் இந்த முதல் விவசாயி மகிழ்ச்சியற்ற ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடியவனாக இருக்கிறான். ஆனால் இன்னொரு விவசாயி தனக்கு கிடைத்தது போதும், தனக்கு இருப்பதை வைத்து நான் அடுத்த விவசாயத்தை பார்த்து கொள்வேன், எனக்கு கிடைத்தது வரை மகிழ்ச்சி, இறைவன் என்னை நிறைவாக ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லி அவன் மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடியவனாக இருக்கிறான். முதல் விவசாயி குறைந்தவன் அல்ல, அவனும் அதிகமாக சம்பாதித்திருக்கிறான். ஆனால் இந்த ஒப்பிட்டு பார்த்தலின் வழியாக கடவுளுடைய ஆசீர்வாதத்தை அவனால் காண முடியவில்லை. அவன் குருடனாக மாறப்பட்டிருக்கிறான். ஆவிக்குரிய அளவிலே அவன் குருடனாக இருக்கக்கூடியவனாக இருக்கிறான். அதற்கு காரணம் தன்னை பிறரோடு ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, மகிழ்ச்சியற்ற ஒரு நிலையிலே ஆசீர்வாதத்தை பல நேரங்களிலே இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே இந்த முதல் விவசாயி மாறக்கூடியவனாக இருக்கிறான்.
ஆம், இயேசுவில் பிரியமானவர்களை, இயேசு பேதுருவிடத்தில் இப்படிப்பட்ட ஒரு செய்தியை தான் சொல்லக்கூடியவராக இருக்கிறார். மற்றொரு வழியை குறித்து கவலைப்படாதே, என்னை உண்மையுடன் பின்பற்றக்கூடியவனாக இரு. பிறரை பற்றி நீ பார்ப்பதால் எந்தவிதமான பிரயோஜனமும் இல்லை. நீ என்னை பின்பற்றி வாழக்கூடியவனாக இரு. என்னை பின்பற்றுவது மட்டும்தான் உன்னுடைய கருத்தாக இருக்க வேண்டும். அப்படி நீ என்னை பின்பற்றுகிற போது எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் நீ பெறக்கூடியவனாக இருப்பீர். இங்கு பேதுருவும் திருச்சபையினுடைய தலைவராக மாறக்கூடியவராக இருக்கிறார். மரபு சொல்கிறது, இந்த பேதுரு திருச்சபையினுடைய தலைவராக, முதல் தலைவராக இருந்து நம்ம வழிநடத்தக்கூடியவராக இருந்தார். புனித யோவான் இயேசுவினுடைய அன்பு சீடராக இருந்து பல நற்செய்திகளை எழுதி இயேசுவினுடைய நற்செய்தியின்படி வாழக்கூடியவராக, இயற்கை மரணம் அடையக்கூடியவராக இருந்தார். பேதுரு மறைசாட்சியாக இறக்கூடியவராக இருந்தார். வெவ்வேறு பணிகள், வெவ்வேறு பாதைகள், வெவ்வேறு மரணங்கள். இருவரும் ஆண்டவரை உண்மையாக பின்பற்றியவர்கள். ஆனால் பேதுரு ஒப்பிட்டு பார்க்காத ஒரு சூழ்நிலையில், பார்த்தபோது மகிழ்ச்சியற்ற ஒரு சூழ்நிலை. ஆனால் இயேசு எப்போது என்னை பின்பற்று, உண்மையோடு பின்பற்று என்று சொன்னாரோ அப்போது பேதுரு இயேசுவை உண்மையாக பின்பற்றக்கூடியவராக இருந்தார். இந்த இருவரும் ஆண்டவரை உண்மையாக பின்பற்றதன் வழியாக இருவருக்குமான ஆசீர்வாதங்களை பெறக்கூடியவர்களாக இருந்தார்கள். இன்று பல நேரங்களில் நம்முடைய சமூகத்தில் நாம் பிறரோடு ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய நிலைக்கு நாம் தள்ளப்படக்கூடியவர்களாக இருக்கிறோம். இன்று இந்த முதல் வாசகத்தையும் இரண்டாம் நற்செய்தி வாசகத்தையும் நாம் ஒப்பிட்டு பார்க்கிற போது, அதாவது இந்த இரண்டு வாசகங்களையும் சேர்த்து நாம் பார்க்கிற போது, ஆண்டவருடைய அழைப்பு நமக்கு தரப்பட்டிருக்கிறது. நாம் அஞ்சாமல் துணிந்து செயல்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதை துணிந்து செயல்படுகிற போது பிறரோடு ஒப்பிட்டு நம்முடைய ஆசீர்வாதங்களை நாம் கெடுத்துக்கொள்ளக்கூடாது. நம்முடைய வாழ்விலே பல நேரங்களிலே கடவுள் நம்மை பணி செய்ய அழைத்திருக்கிறார். நமக்கு பல்வேறு விதமான பணிகளை கொடுத்திருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையான பணிகள். பல நேரங்களிலே இந்த பணிகளிலே பிறரோடு ஒப்பிட்டு பார்த்து கொண்டு நம்முடைய வாழ்வை நாம் பல நேரங்களிலே ஆசீர்வாதத்தை இழந்த நிலையிலே அல்லது குருடராக்கப்பட்ட நிலையிலே நம்மை நாமே சுற்றி கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். கடவுளுடைய பணியை செய்வதற்கு சிலர் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். நேர்மையுடன் விவசாயம் செய்து அதை மக்களுக்கான பணியாக மாற்றுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். சிலர் பிள்ளைகளை கடவுளுக்கு உகந்தவர்களாக வளர்த்தெடுப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். சிலர் மருத்துவராக, சிலர் செவிலியராக, சிலர் கட்டடம் கட்டக்கூடிய தொழிலாளியாக, சிலர் ஐடி நிறுவனங்களில் பணி செய்யக்கூடியவர்களாக, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அழைப்பு தரப்பட்டிருக்கிறது. அந்த அழைப்பில் நாம் அஞ்சாமல் பிறரோடு ஒப்பிட்டு பார்த்து நம்முடைய ஆசீர்வாதங்களை நாம் இழந்து விடாமல் நாம் நிறைவை காணும் மனிதர்களாக, இறைவனுடைய ஆசீர்வாதங்களை நிறைவாக பெற்ற மனிதர்களாக நாம் பயணிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை தான் இந்த வாசகங்கள் நமக்கு மிகப்பெரிய ஒரு அழைப்பை தரக்கூடியதாக இருக்கிறது. கடவுள் நம்மை ஒருபோதும் ஒப்பிட்டு பார்ப்பதில்லை. எல்லோர் மேலும் மழை பெய்ய செய்கிறார். எல்லோருக்கும் சூரியனை உதிக்க செய்கிறார். எல்லோருக்கும் சமமான ஒரு வாழ்வை தரக்கூடியவராக இருக்கிறார். கடவுள் நம்மை ஒருபோதும் ஒப்பிட்டு பார்க்கவில்லை. நீ இத்தனை கனிகளை செய்திருக்கிறாயா, அத்தனை கனிகளை, ஒரு தாளந்தை கொடுத்தவனுக்கு ஒரு தாளந்துக்கான பலனை தான் இயேசு எதிர்பார்க்கக்கூடியவராக இருந்தார். 5 தாளந்தை கொடுத்தவனுக்கு 5 தாளந்துக்கான எதிர்பார்ப்பை இயேசு எதிர்பார்க்கக்கூடியவராக இருந்தார். இன்று இறைவன் எல்லோரையும் சமமாக, எல்லோரும் ஒன்றுக்குள் ஒன்றாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலையில்தான் அவர்களை அவர் வளர்த்திருக்கக்கூடியவராக இருக்கிறார். நம்மை கடவுள் ஒருபோதும் ஒப்பிட்டு பார்ப்பதில்லை. பிறகு நாம் ஏன் பிறரோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும்? பிறரோடு ஒப்பிட்டு பார்ப்பதால் நமக்கு எந்த விதமான பயனும் இல்லை. அதுதான் தூய பவுல் விலங்கிட்ட போதும் கூட அவர் பணியை தொடர்ந்து ஆற்றக்கூடியவராக இருக்கிறார். இயேசு புனித பேதுருவிடத்திலே பிறரோடு ஒப்பிட்டு பார்க்காதே, என்னை பின்பற்று, உண்மையோடு பின்பற்றி என்று சொல்லி நமக்கு அழைப்பை தரக்கூடியவராக இருக்கிறார். இன்றைய வாசகங்கள் அனைத்தும் உண்மையுடன் இயேசுவை பின்தொடர, முக்கியமாக நம்முடைய வாழ்வினுடைய ஆசீர்வாதங்களை நாம் கண்டு மகிழ்ச்சியோடு வாழ்வை கண்டுகொள்ள அஞ்சாமல், பிறரோடு ஒப்பிடாமல் இயேசுவை பின்தொடரக்கூடிய மனிதர்களாக நம்மை நாமே மாற்றிக்கொள்கிற போது இறைவனுடைய ஆசிரியை நிறைவாக பெறுகிறோம். அந்த ஆசீர்வாதங்கள் நம்மை நிறைவாழ்வுக்கு அழைத்து செல்லக்கூடியதாக இருக்கிறது. தூய ஆவியானவருடைய பெருவிழாவை கொண்டாடக்கூடிய நாம் நாளை நம்முடைய ஆசீர்வாதங்களை நிறைவாக பெறுவதற்கு இந்த தூய ஆவியானவர் நமக்கு உதவி செய்ய வேண்டும். அந்த தூய ஆவியானவர் இயேசுவை பின்பற்றுவதற்கு உண்மையோடு
பிறரோடு ஒப்பிட்டு பார்க்காமல், அஞ்சாமல், துணிந்து இயேசுவுக்கான பணிகளை தொடர்ந்து ஆற்றுவதற்கான நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வின் சாட்சிகளான வாழ்வை நாம் பிறரோடு பகிர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக வாழ இத்திருப்பலிகளை சிறப்பாக ஜெபிப்போம். தூய ஆவியானவருடைய அருள் நம்மை நிறைவாக நிரப்பி நம்மை வழிநடத்துவதாக. ஆமென். நெஞ்சில் வீணையில் எத்தனை ராகங்கள் ஏற்றமிக உன் படைப்பிலே. என் நெஞ்ச வீணையில் எத்தனை ராகங்கள் ஏற்றமிக உன் படைப்பிலே. அர்ச்சனை போவாய் ஈசனும் அர்ப்பணமாக நானும் வந்தேன், அர்ப்பணமாக நானும் வந்தேன். என் நெஞ்ச வீணையில் எத்தனை ராகங்கள் ஏற்றமிக உன் படைப்பிலே. சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கக்கூடிய இந்த கல்வாரி பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்புனித அருள் கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் பாவங்களுக்கெல்லாம் மன்னிப்பாக விளங்கும் தூய் ஆவியானவர் இறங்கி வருவதால் அவரே எங்கள் மனங்களை தயார் செய்ய துணை செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மகிழ் ஒரு இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து உயிர் தெழுந்த பின் தம் சீடர் எல்லோருக்கும் வெளிப்படையாக தோன்றி தமது இறை இயல்பில் நாங்கள் பங்கு பெறும் பொருட்டு சீடர்கள் கண் முன்பாக விண்ணேற்றமானார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி அக்களித்து மகிழ்வதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா.
ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என உம்மை தாழ்மையாய் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்டமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை சிறப்பாக எங்களுடைய திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர், உமக்கு சொந்தமான மக்களாகிய அனைவரையும் அன்பிலும் விசுவாசத்திலும் உறுதி பெறச் செய்திருளும். இங்கு கூடியிருக்கும் எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய அன்பின் நிறைவை அடைய செய்திருளும். மேலும் உயிர் தெழுவோம் என்கின்ற எதிர்நோக்கோடு துவில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மறை சாட்சியர், இவ்வுலகில் உகந்தவராய் வாழ்ந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றே எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்லி செவிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடர்ல உம்மை மன்றாடுகின்றோம்.
உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவங்கள் அனைத்திலும் இருந்தும் எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப நல்வாழ்வையும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சி எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்னுடைய திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்களை எல்லாம் பாராமல் திருச்சபையின் எளிய நம்பிக்கையை கண்ணோக்கி எங்கள் உள்ளங்களுக்கு, குடும்பங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமீன். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பெற பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நீர் கனிவுடன் எங்கள் வேண்டுதல்களை கேட்டருள்வீராக. ஆதலால் பழையவற்றிலிருந்து புதிய மறைபொருளுக்கும் நீர் எங்களை வழிநடத்தி அருள உம்மை வேண்டுகின்றோ. பழைய நிலையிலிருந்து விடுபட்டு தூய்மை பெற்ற மனங்களாக நாங்கள் புதுப்பிக்கப்படுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி நாம் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். இறைவனின் அன்பை உணர்ந்தவர்களாக சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. பகைமை தேடும் பாவ உலகில் பாசமின்றி பாவ மனித மண்ணில் சோர்ந்து வீழ்ந்தேன் அம்மா. உன்னை தேடி அழைந்தேன் அம்மா. பகைமை தேடும் பாவ உலகில் பாசமின்றி பாவ மனித மண்ணில் சோர்ந்து வீழ்ந்தேன் அம்மா. உன்னை தேடி அழைந்தேன் அம்மா. உறவாகும் உன்மடியில் உயிராகும் என் உறவே, சந்திரனை போல என்றும் அழகு நிறைந்த தாயே,
சூரியனைப் போல என்றும் ஒளி நிறைந்தவளே, சந்திரனைப் போல என்றும் அழகு நிறைந்த தாயே, சூரியனைப் போல என்றும் ஒளி நிறைந்தவளே, விண்ணோர்கள் போற்றிடும் விமலியே தாயே, விண்ணோர்கள் போற்றிடும் விமலியே தாயே, விண்மீனை சூடிடும் இறைவனின் அன்னையே, இறைவனின் அன்னையே, சந்திரனைப் போல என்றும் அழகு நிறைந்த தாயே, சூரியனைப் போல என்றும் ஒளி நிறைந்தவளே. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.